எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருடைய முதல் கேள்வி என்ன இருக்குன்னா, போன வாரம் Black Friday வந்த மாதிரி அடுத்த வாரம் Black Monday வந்துருமா? ஏன்னா போன வாரத்துல ஒரே நாள்ல மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சுனே நிறைய பேருக்கு 5% 10% போர்ட்ஃபோலியோ லாஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி பல பேருடைய போர்ட்ஃபோலியோ ப்ராஃபிட்ல இருந்து நெகட்டிவ் வந்துருச்சு. அப்ப அதே மாதிரி அடுத்த வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமை Black Monday மாதிரி ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனா என்ன ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய மார்க்கெட்லாம் பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கா. அதே மாதிரி SGX நிஃப்டி அப்படின்றது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 24,220ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆனா நம்மளுடைய நிஃப்டி வந்து போன வாரத்துல க்ளோஸ் ஆனது 24,000. அதனால தெய்வமே என் தெய்வமே, பிளாக் மண்டே எங்களுக்கு வேண்டாம். ரிலையன்ஸுடைய ரிசல்ட் வேற நல்லபடியா வந்திருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்றது தெரியல. அதனால ஆண்டவனை பார்த்து நாங்க கையெடுத்து கும்பிடுறோம். நாளைக்கு பிளாக் மண்டே வரக்கூடாது. ரொம்பவுமே சந்தோஷமா சிரிச்சு பேசுற மாதிரி மார்க்கெட் ஒரு 300 பாயிண்ட் ஏத்தி விடணும் ஆண்டவமே அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் ஒரு முக்கியமான தகவல், நம்ம இறங்குறதே ரத்த பூமி. சின்ன பசங்கள்லாம் வந்து விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றதே ரிஸ்க் இருக்கிற இடம். நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம், அந்த ரிஸ்க்கு ரிவார்டு வந்தா ஓகே, இல்லைன்னா பணம் போச்சுடா ரிஸ்க் ஆயிடுச்சேடா அப்படின்றதான் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு புரிதல். இப்ப தொழில் தொடங்குறவங்களும் அப்படிதானே தொடங்குறாங்க. ஒரு துணி கடை போடுறாங்க, இல்ல ஒரு டீ கடை போடுறாங்க அப்படின்னாக்கா அது பிக்கப் ஆகிற வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததுனால நம்ம சமாளிச்சு தான் ஓட்டி ஆகணும். ஒருவேளை அந்த தொழில் பிக்கப் ஆகல அப்படின்னா சரி, தொழில் ஒன்று ஆரம்பிச்சோம் ஆனால் லாபம் வரல, அதனால கடையை மூடிட்டோம் அப்படின்ட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது ரிஸ்க்னு சொல்லி தான் உள்ள வர்றாங்க. அதுல ரிவார்டு கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு பாக்கி இருக்கிறது என்ன? ரிஸ்க் தான். அந்த ரிஸ்க் எடுத்துட்டு போக வேண்டியது அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் லாக் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ரிஸ்க் எடுத்தோம், ரிவார்டு கிடைக்கல, கையில வேற ஒன்று கொடுத்து அனுப்பிச்சிட்டானுங்க அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். என்பதிலே மஹிந்திரா நிறுவனம் சிறிய அளவில் ஆரம்பிச்சு பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்காங்க. வெறும் 4,000 கோடி தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க 2013ல. எந்த ஒரு கட்டத்திலையும் நஷ்டம் என்பது வரல. ஒரே ஒரு முறை 2020 கோவிட் சமயத்தில் தான் நஷ்டமா இருந்தாங்க. இதே நீங்க டாடா மோட்டர்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பேக்ரவுண்டா இருக்காது. ஸோ 4,000 கோடி சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்ப 13,000 கோடி சம்பாரிச்சுட்டு இருக்கீல. ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை அப்படின்றது பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, SML ஐசுசு அப்படின்ற ஒரு நிறுவனம் ஒன்று இருக்கு. இந்த SML ஐசுசு தற்போது 1,773 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. இந்த நிறுவனத்தை பல பேர் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரொமோட்டர்ல வந்து சுமிட்டோமோ அப்படின்றவங்க இருக்காங்க, FISல வந்து ஐசுசு மோட்டார்ஸ் அப்படின்னு இருக்காங்க, அது போக பப்ளிக் இருக்காங்க. இந்த மஹிந்திரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இந்த கம்பெனியை அக்வசிஷன் பண்றோம். என்ன ரேட்டுக்கு? 1,773 ரூபா இருக்கக்கூடிய தகவல். ரொம்ப வித்தியாசமான தகவல் நண்பர்களே இது. அந்த 1,773 ரூபா இருக்கிறத ஒரு ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டு 650 ரூபாய்க்கு வாங்குறாங்க ஒரு ப்ரொமோட்டர் கிட்ட இருந்து. அதே மாதிரி இன்னொரு FIS ஹோல்டிங் வச்சுட்டு இருக்கிறவங்க கிட்டயும் அதே 650 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஆனா பப்ளிக்ல வந்து அவங்க வாங்கும்பொழுது 1,554 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இந்த அறிவிப்பு வந்ததுனால இந்த SML ஐசுசு அப்படின்றது திங்கக்கிழமை அன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இது நோ பிரைனர் அப்படின்ற மாதிரி பெரும்பாலும் இது இறங்கறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், ஏங்க 1,789 ரூபா ரேட்டை போய் 650 ரூபா கொடுத்து வாங்குறாங்களே அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். அது என்ன காரணம், அவங்களுடைய அக்ரிமெண்ட் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் லாஜிக் படி கரெக்ட் தான். ஓப்பன் மார்க்கெட்ல வந்து வாங்குற மாதிரி இருந்தா 1,789 ரூபா தான் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். ஆனா அதை விடவும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓபன் ஆஃபர் கம்மியா தான் கொடுக்குறாங்க, 1,554 கொடுக்குறாங்க. ஸோ திங்கட்கிழமை அன்னைக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த SML ஐசுசு என்ன ரேட்டுக்கு வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்றதான். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, நான் எதுக்கே உனக்கு 1,554 ரூபாய்க்கு விற்கணும், மார்க்கெட்லயே 1,789 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இது வெள்ளிக்கிழமையினுடைய தகவல். திங்கட்கிழமை அன்னைக்கு இது என்ன ஆகுது அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், பார்ப்போம். எங்க தலைக்கு தில்லு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சமீபத்தில் பல்வேறு IPO கம்பெனிகள் லிஸ்ட் ஆகவே இல்லை. எல்லாம் ஆளை விடுங்கடா சாமி, மார்க்கெட் முதல்ல ஸ்டெடியா நிக்கட்டும் அப்படின்ற மாதிரி. சமீபத்தில் தான் இப்ப 10 நாளைக்கு முன்னாடி மார்க்கெட் கொஞ்சம் தன்னுடைய இழப்புகளை நிறுத்தி வச்சுட்டு இருந்தான். டக்குன்னு இப்ப IPOல ஃபர்ஸ்ட் டைமாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஏத்தர் எனர்ஜி IPO அப்படின்ற மாதிரி வருது. எவனா இருந்தா நம்மளுக்கு என்னங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கு அதை வச்சுதான் அது லிஸ்டிங் கெயின்ல வருமா வராதா அப்படின்றது பெரும்பாலும் முடிவெடுப்பாங்க.
அந்த வகையில் இந்த ஏத்தர்னுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் எப்படி போய்கிட்டு இருக்கு, அதனுடைய ட்ரெண்ட் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது இப்போதைக்கு ஃபுல் டேட்டா வரல. ஏன்னா அந்த ஐபிஓவை இன்னும் ஓப்பன் ஆகல. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய இந்த ஐபிஓ 321 ரூபாய் என்பது, அதே மாதிரி இதனுடைய க்ளோஸ் டேட் என்பது ஏப்ரல் 30. ஸோ இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி போகுது, மார்க்கெட்டினுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக போகுதா, அதே மாதிரி இதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் வளர்ச்சி அடையுதா, ஒரு 321 ரூபாயிலிருந்து மேல் நோக்கி ஏறி ஒரு 400, 450, 500 அந்த மாதிரி இது வருது அப்படின்றது அடுத்த 2-3 நாட்களில் தெரிய வரும். கடந்த காலத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, அது ஒரு கும்பா குட்டியான ஐபிஓவாகவே இருந்தாலும் சரி, ஜொமேட்டோ ஆகட்டும், அதே மாதிரி சமீபத்தில் வந்த ஓலா அப்படின்ற இன்னொரு இவி கம்பெனி ஆகட்டும், பல்வேறு அளவில் வாலட்டிலிட்டி என்பது இருந்தது. ஸோ இந்த ஏத்தருக்கும் இருக்கா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சில பேர்லாம் கொள்கை அளவில் என்ன வச்சிருப்பாங்கன்னா, லாஸ் மேக்கிங் கம்பெனியை மார்க்கெட்டில் வாங்கக்கூடாது, அது செகண்டரி மார்க்கெட் ஆகட்டும் அல்லது ஐபிஓ மார்க்கெட் ஆகட்டும், லாஸ் மேக்கிங்காக இருந்தால் நாங்கள் அதுக்குள்ளே என்ட்ரி ஆக மாட்டோம் அப்படின்ற மாதிரி சில பேர் கொள்கை வச்சுட்டு இருப்பாங்க. இந்த கம்பெனி தற்போதைக்கு லாஸில் தான் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு ஐபிஓவில் வர்றான். போச்சா, போட்ட பணம் போச்சா அப்படின்ற மாதிரி இந்த ஜென்சால் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு பங்கு, இந்த பங்குல யார் பணம் போட்டிருந்தாலும் அவ்வளோதான், மிகப்பெரிய கும்பா 1400 ரூபாய் ரேஞ்சில் இந்த பங்கு இருந்தது. இப்போ வெறும் 90 ரூபா 16 பைசால இருக்கு. ஸோ இந்த பங்குலாம் பணம் போட்டால் போயிரு. இது மாதிரியான பங்குகளில் யார் திறமசாலி, எஃப்ஐஸா டிஐஸா, இந்த பங்குலேருந்து யார் தள்ளி இருந்தா யார் தப்பிச்சுக்கிட்டா, நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இன்னும் பார்க்கல எஃப்ஐஸ் பெரிய திறமசாலியா டிஐஸ் பெரிய திறமசாலியான்னு தெரியல. யார் இந்த பங்கை பெரிய ஆளுக வாங்காமல் இருக்காங்களோ அவங்க தான் திறமசாலி. ஸோ இப்போ ஜென்சால் இன்ஜினியரிங்னுடைய இன்வெஸ்டர்ஸில் நம்ம போய் பார்க்குறோம். எஃப்ஐஸ் எவ்வளோ ஹோல்டு பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 4.88%. ஸோ 5% பக்கம் ஹோல்டு பண்ணுறாங்க. கும்பா மிகப்பெரிய கும்பா 1400 ரூபா போன பங்கு இப்போ கும்பா பாட்டு பாடி 90 ரூபா 15 பைசா ஆடிக்கிட்டு இருக்கு. இதுவே டிஐஸை போய் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், மிகப்பெரிய கில்லாடியாக இருந்திருக்காங்க. ஒரு காலத்தில் 0.4 to 0.66% எல்லாம் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு 2024 மார்ச் மாசமே தப்பிச்சு ஓடி வந்திருக்காங்க. பாருங்க எவ்வளவு பெரிய திறமசாலிய. ஆனா எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போன்ற பங்குகள்ல நம்மளுடைய பணம் போகக்கூடாது, நம்ம பணம் இப்படி மாறக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிஐஸை ட்ராக் பண்றதா எஃப்ஐஸை ட்ராக் பண்றதான்னா, எஃப்ஐஸை விடவும் டிஐஸை ட்ராக் பண்றதே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது. ஏன்னா டிஐஸ் வந்து இந்த மாதிரி கும்பா கம்பெனிகளில் பெருசாக பணம் போட்டு லாஸ் பண்ணல. மிகப்பெரிய ஒரு கும்பா பாட்டு பாடுன இன்னொரு கம்பெனி என்னன்னா இந்த பிரைட்கார்ன் குரூப். இதுலேயும் நிறைய பேர் 100 ரூபா 50 ரூபாய்க்கு, திருப்பூரில் கூட சில பேர்லாம் எனக்கு தெரியும் இந்த பிசிஜி வாங்கி மாட்டினவங்கலாம். ஸோ வெறும் 10 ரூபா இருக்கக்கூடிய பங்கு, இதுலேயும் டிஐஸ் அறிவாளியா திறமசாலியா இல்லை எஃப்ஐஸ் திறமசாலியான்னு போய் பார்த்தோம்னா டிஐஸா திறமசாலி. பெருசாக அவங்க ரிஸ்கே எடுத்து பணம் போட்டு பார்க்கல பாருங்க. ஆனால் எஃப்ஐஸ் வந்து 8% வாங்கி வச்சிருக்காங்க. நீ என்னப்பா திறமசாலி அப்படின்ற மாதிரி. ஸோ எஃப்ஐஸ் தான் பயங்கரமாக ரிஸ்க் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ரிவார்டு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். கிடைக்காம போச்சுன்னா அவ்வளோதான், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒன்றும் பண்ண முடியாது, லாக் ஆகிடுச்சு, கும்பா குட்டின்ட்டு போக வேண்டியதுதான். ஆனால் டிஐஸ் பெரும்பாலும் இந்த மாதிரி எங்கேயும் போய் லாக் ஆகிறதே இல்லை. ஸோ நம்மளும் டிஐஸ்னுடைய கால் தடத்தை ஃபாலோ பண்ணணும்னா முதல்ல பிளட்ஜ் இல்லாததை பங்குகளாக பார்க்கணும். பார்த்தீங்களா இந்த பிசிஜியும் பிளட்ஜ் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஜென்சால் இன்ஜினியரிங் ரொம்ப மோசம், 95% அந்த அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ரொமோட்டர் அவங்க ஸ்டாக்கை கொண்டே பிளட்ஜ் பண்ணி பணத்தை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி நடந்தா என்ன நடக்கலைன்னா என்ன அப்படின்ற மாதிரி தான். ஸோ பிளட்ஜ் பண்ணது ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ பிளட்ஜ் அதிகமாக பண்ண பங்குகளிலிருந்து விலகி நிற்கிறது ரொம்ப நல்லது. அல்லது பிளட்ஜ் எதுக்கு பண்ணியிருக்காங்க, பிளட்ஜ் பண்ணி வாங்கின பணத்தை கம்பெனிக்குள்ளேயே போட்டிருக்காங்களா என்ன ஏது அப்படின்ற மாதிரிலாம் ரெண்டாவது டேட்டா. பட் பிளட்ஜை பார்த்தோன்னே தலைவா கையெடுத்து கும்பிட்றேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பெஸ்ட் தான். அதே மாதிரி ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஏதாவது ஜென்ரேட் பண்ணியிருக்காங்களா, இவன் எங்க லாபம் பண்ணி அவனுடைய பிஎன்எல் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், நிறைய பேர் போய் மாட்டிக்குவாங்க. பிஎன்எல் எடுத்து பார்க்குறாங்க, திடீர்னு பார்த்தா சில இடங்கள்லாம் அவங்க லாபம் பண்ண மாதிரி காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு லாபகரமான கம்பெனி தானே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்கள, அவன் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஏதாவது பண்ணியிருக்கானா, அவனுடைய லாப நஷ்ட கணக்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவன் கையில் ஏதாவது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கா, டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி அல்லது வேற ஏதாவது ஒரு காரணங்களுக்கு கையில் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணியிருக்கான்னா இவன் பண்ணவே இல்லை. போன வருஷம் 324 கோடி இவன் மைனஸ்ல தான் காட்டுது. இதே ஓஎன்ஜிசி போன்ற பெரிய கம்பெனிகளை போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எல்லாம் வந்து 47,000 கோடி பணம் ஜென்ரேட் பண்ணியிருக்கானுங்க. அப்போ இந்த கம்பெனி எங்கேங்க திவாலாக போகுது, இல்லை இவன் என்ன ஏமாத்திட்டு போறான்,
47,000 கோடி பணத்தை ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருந்தால் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்ல ஃப்ராட் பசங்களா இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, அந்த கம்பெனி வந்து எங்களுக்கு ரேட்டிங் கொடுத்துருச்சுன்னு பொய்யான தகவல்களை கொடுக்கக்கூடாது. ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் போய் அவன் கம்பெனி கிட்ட கோந்து அல்லது ஒரு ரேட்டிங் ஏஜென்சி போய் அவன்கிட்ட கோந்து நீ கொடுத்த பாண்டுகள் எல்லாம் ரேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீல, இங்க பாருங்க அந்த பேங்க்ல இருந்து நாங்க எல்லா கடனையும் அடைச்சிட்டோம் அப்படின்னு அவங்க எங்களுக்கு பத்திரம் கொடுத்துருக்காங்க பாருங்க. பொய் பத்திரம், அந்த பொய் பிரட்டு பேசக்கூடிய ஆளுங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்தாலும்னாவே அவங்களை கையெடுத்து கும்பிட்டுறணும். அப்புறம் இந்த டெக்னிக்கல் அப்படின்றது வந்து ஆக்சுவலா ஒரு இருட்டுல யானையை தடவி பார்த்து இது தும்பிக்கையா, இது வயிறா, இது காலா அப்படின்னு சொல்லி மிதிச்சு பார்க்கும்போது நம்மளை மிதிச்சு கொன்னாலும் கொன்று யானை. அது மாதிரி இருட்டுல வந்து தடவி பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இந்த 200 டேஸ். இது அக்யூரேட் என்பது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பது என்ன ஒரு இடத்துல சொல்லியிருக்குன்னா, 800 ரூபா வரும்பொழுதே இந்த பங்கெல்லாம் கும்பா பங்கு இதை விட்டு ஓடி போயிருங்க அப்படின்ற மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட சொல்லியிருக்கு. இப்போ அதுக்குன்னு ரிலையன்ஸ் பங்கு தான் 200 டேஸ் மூவிங் என்ன சொல்லுது, 1400 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா அது கும்பா குட்டி தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அப்போ ரிலையன்ஸ் பங்கும் கும்பா குட்டி ஆனாலும் ஆகலாம் இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வச்சு. அதை வச்சு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியலனாலும் இது ஃபண்டமெண்டல் கூட ஒரு சப்போர்ட்டிங் டேட்டாவை எடுத்துக்கிட வேண்டியதான் இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது. ஸோ இது போன்ற தகவல்களை எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னாக்கா நம்மளுடைய பணம் என்பது பெரும்பாலும் போகாமல் இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில். சும்மா கிடைக்குமா சொர்க்கம் அப்படின்ற மாதிரி எஃப்ஐஸ் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம மார்க்கெட்டில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படியெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு நண்பர் சொல்கிறாரு பாருங்க, நல்ல ஒரு அருமையான புரிதல். நம்ம பெரும்பாலும் கேஷ் மார்க்கெட்டில் அவங்க என்ன பண்ணாங்க, வாங்கினாங்களா விற்றாங்களா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ எஃப்ஐஸ் வந்து கடந்த சில நாட்களாக பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு வாங்கிக்கிட்டே இருக்காங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷம் என்பது வருது. ஆனால் அவங்களுடைய பர்ச்சேஸுக்கும் அவங்களுடைய சேல்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை பாருங்க. இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு ஷேர்ஸை வாங்குறான்னு வச்சுக்கிங்களேன், நம்ம நெட் ரிசல்ட் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி 24,089 கோடிக்கு ஏதாவது ஒரு ஷேரை வாங்குறாங்கன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி அவங்க விற்கக்கூடியது 15,838 கோடி. ஒரு நாளைக்கு சராசரியாக 15,000 கோடிக்கு வாங்குறாங்க, ஒன்னா 20,000 கோடிக்கு விற்கிறாங்க, இல்லைன்னா 10,000 கோடிக்கு விற்கிறாங்க. ஆக மொத்தம் இப்படி பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு பங்குகளை வாங்குறாங்க, டெய்லியும் விற்கிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் 5%, 10% ஏதாவது ஒரு மாதத்துக்கு கிடைச்சாலும் சரி, அல்லது 50%, 60% ஒரு வருஷத்துக்கு கிடைச்சாலும் சரி, அவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறாங்க. ஆக மொத்தம் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றத ரொம்பவுமே ப்ராஃபிட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் என்னுடைய புரிதல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதே தான் பலரும் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் பண்ணுறாங்க. ஒன்றா சப்போர்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட் சப்போர்ட் லைனுக்குள்ள ஒரு ஃப்ளாட் சேனல் பேட்டர்னுக்குள்ள எங்கே கீழே வருதோ அந்த இடத்துல சப்போர்ட்டில் நிறைய ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இந்த எஃப்ஐஸ் மற்றும் பல்வேறு ஆட்கள் பார்க்குறாங்க. அல்லது ஒரு மாதிரி ஸ்டாக் கீழே போகிற மாதிரி இருந்தாலும் சப்போர்ட்டில் பிடிக்கிறதுக்கு முயற்சி அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தாங்க அவங்க பெரிய லெவலில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய தகவல். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு டிவிடெண்டாக இந்த ஓஎஃப்எஸ்எஸ் ஷேர் அப்படின்றது சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 265 ரூபா, மிகப்பெரிய டிவிடெண்ட். ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா கொண்ட ஷேர் 265 ரூபா இப்போ இன்ட்ரிம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா அப்போ அவங்களுடைய டோட்டல் டிவிடெண்ட்லாம் எவ்வளோன்னு பாருங்க. இந்த ஓஎஃப்எஸ்எஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் நீண்ட காலமாக தூங்கிக்கிட்டே இருந்தது. அவனுடைய ஸ்டாக் மார்க்கெட் பேட்டர்னே 2020 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி, அப்புறம் மிகப்பெரிய இறக்கம், அதுக்கப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இறக்கம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு சமீபத்தில் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜையும் தாண்டின பங்கு. யோசிச்சு பாருங்க, 7,000 ரூபாய் இருந்த பங்கு ஆல்மோஸ்ட் 8,700 ரூபா வரைக்கும் வந்த பங்கு இப்போ 265 ரூபா இன்ட்ரிம் டிவிடெண்டே கொடுத்துருக்கான். இந்த பங்கெல்லாம் 2009 இதனுடைய விலையே வந்து 250 ரூபா ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கான். அப்போ 2009 ஒருவேளை இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு இந்த ஏற்றம் இறக்கம் இதை எதையுமே வாட்ச் பண்ணாமல் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சிங்களேன். ஏன்னா இந்த ஏற்ற இறக்கத்தை பார்த்தோம்னா மனசு மாறிடும். அட 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், 2,800 ரூபா வந்துட்டு மறுபடியும் 2,000 வந்திருக்கான், எதுக்கு வித்துட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி கூட சில பேர் அந்த காலத்தில் 2015 நினச்சிருக்கலாம். அப்படி இந்த மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்கையே பார்க்காம சரி பங்கை வாங்கிட்டு அது கடந்துக்கிட்டு போகுது அப்படின்ற மாதிரி யாராவது விட்டுருந்தாங்கனாக்கா 250 ரூபாய்க்கு இருந்த பங்கு தற்போதைய நிலைமையில் கிட்டத்தட்ட 8,600 ரூபாய் இருக்கிறதும் ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்க டிவிடெண்ட் கொடுத்ததே கிட்டத்தட்ட 265 ரூபா அப்படின்ற பொழுது போட்ட காசு ஒரே ஒரு சிங்கிள் இன்ட்ரிம் டிவிடெண்ட்லேயே எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் என்பது ரொம்ப லாங் டேர்மில்
ஜெயிச்சு வர வேண்டிய விஷயம். அது 1 மாதம் 6 மாதத்துலாம் நடக்கவே நடக்காது. இந்த புரிதல் இல்லாமல் நிறைய பேர் 2K கிட்ஸ் எல்லாம் இப்போ என்ட்ரானவங்களாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களையும் கும்பா பாட விட்டு கதறினாங்க பல பேர்லாம். இனியாது ஸ்டாக் மார்க்கெட் ஏறிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தால் இப்படி 50% காணமேன்னு கதறிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாருமே ஒரே புரிதலில் வந்துட்டாங்க. இனி ஸ்டாக் மார்க்கெட் என்பது லாங் டேர்மில் இந்த மாதிரி ஒரு 10 வருஷம் முதலீடு பண்ணிட்டு அப்புறமா அறுவடை பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்ட்டு. இந்த டாடா குரூப்புக்கு எவன் 7.5 கூட்டி விட்டான்னு தெரியல நண்பர்களே. சமீபத்தில் டாடா குரூப்பை நம்பித்தான் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் முதலீடு அப்படின்னு வந்தாவே டாடா குரூப்ல என்ன பங்கு இருக்குவா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஆனா சமீபத்தில் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு தலைவர்கள் பின்னாடி அதை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எந்த அளவுக்கு யார் என்ன பண்றாங்கன்னே தெரியல. இந்த சமயத்தில் இந்த தேஜாஸ் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது ஒரு டாடா குரூப் கம்பெனி தான். இந்த கம்பெனியினுடைய ரிசல்ட் அப்படின்றத நம்ம போய் எடுத்து பார்த்தோம்னா அப்படியே ஷாக்கிங்கா இருக்கு. சமீபத்தில் மிகப்பெரிய லாபங்களை சம்பாரிச்சு கொடுத்துட்டு 100 கோடி 77 கோடி 275 166 கோடின்னு கடந்த ஒரு வருடமாக நல்லா சூப்பரா இருந்த பங்கு இப்ப மார்ச்சினுடைய ரிசல்ட் கொடுக்குறாங்க. சேல்ஸும் டவுனு, அதே மாதிரி லாஸ் மேக்கிங்காகவும் வந்திருக்குன்னா உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி நம்ம சென்னை டீம் வந்து ஐபிஎல்ல மிகப்பெரிய ஒரு சூறாவளி மாதிரி இருந்தது, ஒரு கெத்தா ஒரு ஜெய்ஜாண்டிக் ஃபிகரா இருந்தது. கடைசியில் பார்த்தா ரொம்பவுமே சுமாரான டீம் ஆகி கடைசியில் கோப்பைக்கு அடியில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்து பார்க்கல. அது மாதிரி டாடா குரூப்ல பல ஜாம்பவான்கள் இருந்து இந்த கம்பெனியை குரூப் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எதனாலேயோ தெரியல மார்க்கெட்டில் ரொம்ப சுணக்கமா இருக்கு. அதே மாதிரி லாஸ் மேக்கிங் குவார்டராக இந்த தேஜாஸ் நெட்வொர்க் காமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ரேலிஸ் இந்தியா அப்படின்ற ஒரு பங்குமே டாடா குரூப் சம்பந்தப்பட்ட பங்கு தான். அவனும் வந்து இப்போ பார்த்தோம்னாக்க இந்த குவார்டர்ல வந்து நெகட்டிவ் லாஸ் அப்படின்றது காமிச்சிருக்கான். அதாவது 32 கோடி மைனஸ்னு காமிச்சிருக்கான். என்ன கொடுமை அப்படின்ற மாதிரி இருக்கு. இவருங்க ஒரு நண்பர் சொல்றாரு, எனது போர்ட்போலியோவில் உள்ள அனைத்து ஷேர்களும் கும்பா குட்டிகளாக மாறி படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்றாரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல எந்திரிச்சு வந்திருக்கணுமே. கடந்த 10-15 நாளாக மார்க்கெட் மேலே வந்து பல பேர் லாபத்தை புக் பண்ணாங்க. அந்த சமயத்தில் கூட உங்க கும்பா குட்டிகள் எந்திரிச்சு வரலையா? அடடா, இங்கே பாருங்க இன்னொரு நண்பருடைய எக்ஸ்பீரியன்ஸ். சமீபத்தினுடைய மார்க்கெட் மேல் நோக்கி வரும்போது நல்ல ப்ராஃபிட்ல இருந்தது 13,000 ரூபாய்க்கு பக்கத்தில். நான் இன்னும் மேல் நோக்கி ஏறுவான், நல்ல மேல் நோக்கி வருவான் அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அவன் மேலே போறதுக்கு பொதுவாக கீழே வந்து குப்புறப்படுத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. இருக்கிறதுலயே பெரிய தலைவலி வீட்டிலையா இல்லை ஆஃபீஸ்லையா அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக ஒரு பக்கம் போய் கேட்குறான்னு வச்சுங்களேன். சுற்றி முற்றி திரும்ப பார்த்துட்டு வீட்டில் தாங்க பெரிய தலைவலி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி நேற்று ஒரு பங்கு இருக்கிறதுலையே ஏறவே இல்லையே, ஒரு தடவை கூட இப்படி கீழே போய்கிட்டே இருந்திருக்கானே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னாக்கா அது என்னங்க நீங்கள் பிஎன்சியை போய் அப்படி பாராட்டுறீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியை ஒன்று காட்டுறோம் பாருங்க அப்படின்னு ஒரு நண்பர் சொல்கிறாரு. இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எங்களுக்கு பெருசாக ஏறி வரவே இல்லைங்க. அவன் 2023 உளுந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆனாலும் பாருங்க அவன் பெருசாக ஏறி வர மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுங்க நண்பர்களே. சில பேர் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற மாதிரி கீழே விழுகிற பங்குகளையும் ஏவரேஜ் பண்ணி ஜெயிக்கிறவங்களா இருக்காங்க. இங்கே பாருங்க ஒரு நண்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, 1,20,000 ரூபாய் எனக்கு நஷ்டம் இருந்தது. இருந்தாலும் மார்க்கெட் கீழே விழுந்தப்ப நான் இன்வெஸ்ட்மெண்ட் அடிஷ்னலாக பண்ணேன். இப்போ எனக்கு வந்து லாஸ் எல்லாம் ரெக்கவரி ஆயிடுச்சு அப்படின்றார். ஸோ எல்லா பங்குலையும் அதே மாதிரி தான். இப்போ இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கே யாருக்கு தெரியும், சில பேர்லாம் இப்படி கோட்டை போட்டுக்கிட்டு சரி இது ஒவ்வொரு முறையும் கீழே சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் 400 ரேஞ்சில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 480 ரூபா அப்படின்றது 20% லாபத்தில் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்குதான் செய்வாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இந்த சமயத்தில் ஒரு நண்பர் சொன்னார், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு டீ கடையை போட்டால் கூட ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்றாரு. நான் ஒரு டீ கடை நடத்துறவர்கிட்ட போய் கேட்டேன் என் நண்பன்ட்ட. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளைக்கு 2000 ரூபா வருது, ஆனால் அது டீ மாஸ்டருக்கு ஒரு 800 ரூபா போயிடுது, கூட்டி பெருக்கிற அந்த அம்மாவுக்கு ஒரு 600 ரூபா போயிடுது, அதுக்கப்புறம் கடை வாடகை 400 ரூபா போயிடுது. ஆக மொத்தம் இவங்களே என்ன வருமானம் வருதோ அது செலவுக்கு சரியா போயிடுது. எனக்கு காலையில் ஒரு டீ கிடைக்குது, சாயந்தரம் போனால் ஒரு டீ கிடைக்குது, இந்த 2 டீ எனக்கு மிச்சம், இதுக்கு தான் நான் டீ கடை போட்டேனா அப்படின்ற மாதிரி. ஸோ டீ கடையே ஆனாலும் அதை ஒருத்தர் அவரே நடத்தினா தான் கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு வருமானம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆள் போட்டு நடத்துகிற மாதிரி இருந்தால் கும்பா அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கு. மேபி பெரிய அளவில் செலவு செஞ்சு ஒரு 10-20 லட்சம் ரூபாய்க்கு உள்ள எல்லாம் ஷோகேஸில் ஃபுல்லாக இன்டீரியர்லாம் பண்ணி பெரிய லெவலில் மேபி போட்டாக்கா ஒரு நல்ல வருமானம் வருமா என்னன்றது தெரியல. நண்பர்களே, இதுக்கு தான் எல்லாருமே பயப்பட்டு இருக்காங்க. ஒரு நண்பர் சொல்கிறாரு, பாகிஸ்தான் மார்க்கெட்டும் கொஞ்சம் பயத்தில் இறங்கித்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிட்டு இருக்காரு. இதுதாங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. தெய்வமே நாளைக்கு பிளாக் மண்டேவா மட்டும் இருந்துடக்கூடாது,
ஒரு 200-300 பாயிண்ட் நிஃப்டி ஏறணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.